என்னப்பா சாப்பிட்டியா? இல்லப்பா சாப்பாடு இறங்க மாட்டேதுப்பா. என்ன கேன்சர் என்ன வந்துச்சேன்னா? வாழைக்காய் விடா சாப்பாடு இறங்கலன்றா உடனே கேன்சர்ன்ற. ஏதாவது இருக்குண்டா செக் பண்ணி பாரு. அல்பாயுஸ்ல போயிட்டு போற. டேய் சாப்பாடு இறங்கி தானே சொன்னேன், கேன்சர்ன்றா அல்பாயுஸ்ல போயிட்டு போறேன்றா. இல்லப்பா அப்படி ஏதாவது நடந்துட்டு போகணும்னு சொன்னேன். நீ மூடின உட்காரு. பேசுறான் பேச்சு நாதர். ராஜாவுக்கு ராஜாதானா, எனக்கு மந்திரியும் யாரும் இல்ல. என்னப்பா சரிதானா? நல்லா இருக்கிறேன், சூப்பரா இருக்கிறேன், அமோகமா இருக்கிறேன். நீ நல்லா இருக்கிறியா? நான் நல்லதாப்பா இருக்கிறேன். இவன் தான் கேன்சர். டேய் நான் கேன்சர் எப்படா சொன்னேன்? டேய் கேன்சர் வந்தா கோவம் வரும்டா. கோவம் வருமா? ஒருவேளை வந்துட்டு இருக்குமோ? ஐயோ எப்பா கொஞ்சம் மூஞ்ச காட்டு, நான் ஸ்ட்ரெயிட்டா நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அப்படி நல்ல. டேய் பின்னாடி நான் செல்ல எடுக்கிறேன். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதே மாதிரி ஒருத்தன் இருந்தா ஒருத்தன் செத்தா அப்படி நான் போட்டோ போடுவேன்ல. டேய் அவன் கம்முன்னு போயிடுந்தான், அவனை கூப்பிட்டு வச்சுட்டு போட்டா போட வேண்டாம். என்னடா இதெல்லாம்? எல்லாம் நல்லதுக்குதான். நீ போட்டோ எடுத்துக்குப்பா. பாரு பல பல்லுங்கிற தலையை பல்லாங்குழி ஆக்கிடுவேன். டேய் போடா. என்னடா கோவப்படுற? பிபி சுகர்லாம் இருக்குதா என்ன? டேய் பிபி இல்ல சுகர் இல்ல, போடா. ஏன்டா தொல்லை கொடுக்குறீங்க? வாழ்ந்தா என்ன மாதிரி வாழு, இல்லைன்னா நாட்டுக்கிட்டு சாவு. ஏன்டா அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? டேய் அவனை போக சொல்றா, நீ தான் அவனை கூப்பிட்ட. அவன் பா சம்மந்தம் இல்லாத பேசுங்கிறான். டேய் நீ போடா. சும்மா போறவனை கூப்பிட்டு நல்லா இருக்கிறான்னு கேட்டு போடாமங்கிற. போறேன்டா. போயிட்டான் விடு. நான் விட்டுறேன், நீ வாயை மூடி உட்காரு. எப்போ சும்மா தானே உட்காந்துக்கிறா? ஆட்டோ துடைக்க வேண்டியதானே? டேய் கொஞ்சம் முடியலடா, நாளைக்கு துடைக்கிறேன்டா. சும்மா தான் இருக்கிற முடியலன்றா. ஏப்பா கொப்பா கேன்சர் இருக்குது, நான் லேட்டா நினைச்சுக்கிறேன். டேய் என்னடா இதெல்லாம் பிள்ளைக்கு தெரியணும். கம்முனு. எப்பா என்னப்பா சொல்றான்? உண்மையாவா? ஏன்பா இத்தனை நாள என்கிட்ட மறைச்சா? என்ன பாசமா பேசுறான்? சொல்லுப்பா என்னப்பா? உனக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா விட்டுறேன்ப்பா. என்னப்பா இப்படி பண்றா? எங்க ஒரு 100 ரூபாய் கூட தரமான்றா? என்ன பண்ண போற? போடா. அட 100 ரூபாய் என்னப்பா? 100 ரூபாய் இந்தாப்பா, 1000 ரூபாய் வச்சுக்கோ. என்னடா நீ ஏடா கொடுக்குற? ஒண்ணுமே புரியல. எனக்கு கேட்டோன்னு மனசே கேட்கலப்பா. ஏப்பா அழாதுப்பா. கொப்பா நாளைக்கு நாளைக்கு போயிடுவா. டேய் வாயை கைவிடா. ஆஹா நான் விட மாட்டேன்பா, நான் விட மாட்டேன். நான் எவ்வளவு பெரிய டாக்டர் இருந்தாலும் கூண்டு வந்து உனக்கு வைத்தியம் பாக்குறேன். பைத்தியம் பூச்சி போச்சா? கேன்சர் சொல்லிட்டு தண்டக்கார மந்திரம் சொல்லிச்சு. காசு 1000 ரூபாய் அவன் பாட்டுன்னு போயிடுங்கிறேன். 1000 ரூபாய் வச்சுக்க முடியல என்கிட்ட கூட நான் வச்சுக்கிறேன். ஆனா என்ன இருந்தாலும் உன்னால எனக்கு 1000 ரூபாய் வச்சு 10 பைசா கொடுக்க மாட்டான்டா அவன். ஒரு 500 ரூபாய் கூட நாளைக்கா தரேன். ஐயோ அப்படியே அரிச்சந்திர, நீ சொன்னவாக்கு அப்படியே காப்பாத்துவேன். ஒரு நாள் டீ வாங்கி குத்துனேன், மறுநாளைக்கு வாங்கி தரேன் சொன்னியா. அந்த கடை பக்கம் வந்தியாடா? 1 மாசம் வந்தியா? அதெல்லாம் ஞாபகம் இல்லப்பா, அது விடு. இதுல ஒரு 500 ரூபாய் கூட. ஏடா என் பையன் காசுடா, நான் அழகா செலவு பண்ணுவேன். யாரால கட்சிது? என்னால் தானே கட்சிது. சரி விடு, இன்னைக்கு நாளைக்கு போப்பாரு. நல்ல அனுபவி. டேய் திரும்ப அந்த வார்த்தை சொல்லாதடா, பயங்கர கோவத்துல இருக்கிறேன் நானு. ஏன்பா ஆட்டோ டிரைவர் யாருப்பா? என் பையன் தான்பா. என்ன வேணா? என் முன்னாடி குழந்தை பிறக்க போதா, ஹாஸ்பிட்டல் போன வர சொல்லுப்பா. உன் பொண்டாட்டி குழந்தை பிறக்க போதா? டேய் என்ன வயசாகுது உன் பொண்டாட்டி குழந்தை பிறக்க போதுன்றா? 4வது பொண்டாட்டிப்பா. 4வது பொண்டாட்டியா? என்ன ஆகுதா? 5வது ஏதாவது சூஸ் பண்ணி வச்சுக்கிறியா? டேய் நான் என்ன கேட்டுக்கிறேன்? அவனுக்கு 5வது பத்தி பேசுற நீ? கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம் இல்ல? பா செம்ம ஒஸ்ட் கேரட்டா இருக்கிற. ஏன்பா டக்குன்னு வாங்கப்பா போனா. ஏம்பா என் பையன் வெளியே போயிட்டு இருக்கிறான்பா, ஆட்டோ எடுக்க முடியாது. ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், இப்ப என்ன பண்றது? ஏம்பா அப்படியே நடந்து போய் பாரு, வேற எதனா ஆட்டோ கிட்ட கிடைக்கும். ஐயோ அவ வர கத்திங்கிறாள. அப்பா கொஞ்சம் ஆட்டோல போய் விட்டு வாயாம்பா. டேய் எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாதுடா. நான் இப்படி போய் சொல்றேன், ஒரு ஹெல்ப் தான் கேக்குறாங்க. யோ வண்டி ஓட்டுறீங்கன்னா வரமாட்டேன்னு பாரியா? என்னையா மனுஷனியா? யோ எனக்கு உண்மையா வண்டி ஓட்ட தெரியாதியா? ஏன்பா புழுவாதுப்பா, டக்குன்னு வாப்பா. டேய் நீ பாட்டுன்னு சொல்லி விட்ட பாரு, இருந்தாலும் பொழுங்கிறான். பேசாம 1000 ரூபாய் கொடுத்துரு, கம்முன்னு போயிடுவாரு. டேய் நான் ஏன்டா 1000 ரூபாய் தரேன் தாலுக்கா? ஆட்டோ ஓட்ட தெரியாதுன்னு சொல்றேன், உன்னை நம்பின 1000 ரூபாய் கூட. ஆனா நீ பண்றதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப ஆட்டோ எடுக்கிறீ இல்ல ஆட்டோ ஓடிக்கிட்டுமா? டேய் 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 நான் கழுத்துக்கு வச்சுக்கிறா. ஆட்டோ ஒழுங்கா எடு, இல்லைன்னா காசை கொடு. டேய் அவன் என்னடா ஆட்டோ வெடியில காசு கொடுன்றான். காசு கொடு, அவன் ஆட்டோ ஓடிச்சுட்டு போறான். ஏப்பா கல்லு கீழே போடு. நீ காசை கொடு. அட காசுனாப்பா காசு, கல்லு கீழே போடு. இந்த காசு கொடு. டேய் என்ன பண்ண? நீ கம்முனு, நீ பாப்பா. ஆடுற மாட்டம் ஆடி கறக்கணும், பாடுற மாட்டம் பாடி கறக்கணும். காசு கொடுத்தா போயிட்டான் பாரு. காசு குத்த நான் கொடுத்த காசை பாக்கெட்ல போட்டு அவனுக்கு 10 ரூபா கொடுத்து அனுப்புறேன். ஆக மொத்தம் நான் காசு குத்தனே இல்லைன்னா ஆட்டோ வச்சிருப்பான். டேய் நான் 1000 ரூபா குத்துனா நீ அவனுக்கு 10 ரூபா குத்துட்டு மிச்சம் 990 ரூபாய் இருக்குடா உங்ககிட்ட. தேவையில்லாம பேசாத, உடம்பு வர சரியில்லை. கம்முன்னு உட்காரு. என்ன சண்டை போட்டு நிக்கிற? மாமா என்கிட்ட 1000 ரூபாய் ஏமாத்துற மாதிரி. 1000 ரூபாயா? உன்கிட்ட எப்படி வந்துச்சு 1000 ரூபா?
கேளுமா, நாக்கு பிடிக்கிற மாதிரி கேளுமா. டேய் கம்மு நிந்திரு. ஏமா பையன் கொடுத்துட்டு போனாமா? அவன் நீ 10 ரூபாய் கடையில கொடுக்க மாட்டான். அவன் எப்படி உனக்கு 1000 கொடுப்பான்? அவன் தாமா கொடுத்தான். இந்த நாதாரி பிடிக்கலாமா? இவன் பாக்கெட் தாமா இருக்குது. ஏமா இவன் பொண்டாட்டி கொடுத்த காசு சும்மா புழுகுறாமா. நோ, காசு இல்லைன்னா மத்தவங்க காசுலாம் அலையாதுண்ணா, அது பாவம். தங்கச்சி என் காசுமா, என் பையன் கொடுத்துட்டு போனாமா? நோ, திரும்ப திரும்ப எல்லாம் போய் சொல்லாதண்ணா. மத்தவங்க காசு நம்மளுக்கு என்னத்துக்கு? அவன் காசு கொடுத்துருக்க மாட்டான். நீ போனா. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் மாவா. ஏமா என் பையன் தாமா கொடுத்துட்டு போனா. ஆஹா, உனக்கு ஏதோ மூளை குழம்பு வச்சுன்னு நினைக்கிறேன். உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இட்டு போய் சேர்க்கணும். எனக்கு பைத்தியம் முடிச்சு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்க்கணுமா? இங்க என்ன நடக்குதுங்க? இவனடா கேன்சர் சொல்லிட்டு போறான், இந்த அம்மா நான் பைத்தியம் சொல்லிட்டு போதே. ஐயோ ஒண்ணுமே புரியலையே. ஐயோயோ, நான் எனக்கு கை கால் ஊந்திச்சானா தெரியல. நானா கை கால் ஊந்திச்சா? கை கால் ஊந்திச்சா? நான் எப்படி இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரா? எப்படிடா இருந்தான்?